ஈர்ப்பு விதி பயிற்சிகளை இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு என்னென்ன அஃபர்மேஷன்ஸ் எப்போ கேட்கணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சின்னு வரும்போது இருக்கிறதுலே ரொம்ப சுலபமானது அஃபர்மேஷன்ஸ் ஆடியோஸ் கேட்குறது தான். ஸோ அப்படிப்பட்ட அஃபர்மேஷன் ஆடியோஸை எப்படி நம்ம தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துறது, நம்ம இலக்குகள் இருந்தாலும் இல்லாட்டியும் அதை எப்படி தேர்ந்தெடுக்கணும், இல்லை இலக்கு இருக்குது, இல்லை ஒரு தேவை இருக்குது, இல்லை ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி அஃபர்மேஷன்ஸை நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணி கேட்கலான்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முடிக்கும் போது என்ன அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், அதுக்கான லிஸ்ட் எப்படி எங்கேருந்து எடுக்கணுன்றது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அஃபர்மேஷன்னா என்னன்னு புரியாதவங்களுக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் சொல்லணும்னா, நம்ம எந்த விதமான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோமோ, எது ஒரு ஐடியல் லைஃப் நினைக்கிறோமோ அதுக்கு தகுதியான ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது மோஸ்ட்லி பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதை ஆடியோவை லிசன் பண்ணுறது. நிறைய பேர் அஃபர்மேஷன்ஸ் எழுதுவாங்க, நிறைய பேர் படிப்பாங்க எழுதுனதை. பட் ஈஸியஸ்ட் மெத்தட் அப்படின்றது லிசனிங் தான். ஏன் அஃபர்மேஷனை லிசன் பண்ணுன்றதை பற்றி நான் பாஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அஃபர்மேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய நான் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல்லையுமே நிறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ அஃபர்மேஷன் வரும்போது நம்ம சேனல் இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு கிடையாது. நீங்கள் அஃபர்மேஷன் ஆடியோஸ் உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும், அது இங்கிலீஷோ உங்கள் ஓன் மதர் டங்கில் என்ன கிடைச்சாலுமே நீங்கள் எடுத்துக்க முடியும். அந்த அஃபர்மேஷன் ஆடியோவில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே. நம்ம ஈர்ப்பு பயிற்சிகளுக்குள்ளே வரும்போது நமக்கான தேவை இருக்கலாம், இல்லை நமக்கு எந்த தேவையும் இல்லை, லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போனால் போதும்னு இருக்கலாம், இல்லை சில பேர் ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்து அது எப்படியாவது சரி செய்யணும்னு வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அஃபர்மேஷன்ஸை நீங்கள் பிரித்து உங்களோட தேவைக்கு ஏற்றபடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் சொல்லி. முதல்ல கோல் இருக்குது, இல்லை எனக்கு கஷ்டம், இல்லை சந்தோஷமாக இருக்கேன், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் ஈர்ப்பு விதி பயிற்சியை ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அலாங் வித் அதர் ப்ராக்டிசஸ் கண்டிப்பாக அஃபர்மேஷன் அப்படின்றதுல ஒரு பேசிக்கான ஒரு 6 to 7 அஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். அந்த லிஸ்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் மார்னிங் அஃபர்மேஷன். அதாவது நான் இப்போ சொல்கிற எல்லா அஃபர்மேஷனுக்குமே இப்படி தான் கேட்கணும், இந்த நேரத்தில் தான் கேட்கணும் எதுவும் இல்லை. பட் மார்னிங் அஃபர்மேஷன் அப்படின்றது உங்கள் பிளேலிஸ்ட்டில் ஒரு பார்ட்டாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு நாளை தொடங்கும் போது நம்ம சிந்தனை சரியாக இருக்கணுன்றனால அந்த அஃபர்மேஷன் பார்ட் ஆஃப் லிஸ்ட் இருக்கலாம். இல்லை உங்கள் நாளை தொடங்குறதுக்கு நீங்கள் அஃபர்மேஷன் கேட்குறதே 10 மணிக்காக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் மார்னிங் அஃபர்மேஷன் அப்படின்றது டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரு டேயை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அந்த டேயில் ஒரு கிளியரான தாட்ஸ் கொண்டு வரதுக்கு, ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடோட அந்த டே அணுகிறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அங்கே இருக்கிறதுனால ஸோ ஒரு டே கிக் ஸ்டார்ட் பண்ணுறது கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்னிங் அஃபர்மேஷன் உங்களோட பிளேலிஸ்ட் இருக்கணும். அடுத்தது ஹெல்த் அஃபர்மேஷன். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அதெல்லாம் நீங்கள் பிரிக்காதீங்க. இப்போ நான் சொல்கிற ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அப்படின்றது டிஃபால்ட், எல்லாருக்கிட்டையும் இந்த அஃபர்மேஷன் லிஸ்ட் இருக்கணுன்றது தான். ஸோ ஹெல்த் அஃபர்மேஷன் வச்சிருக்கணும். இல்லை ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுமானா இல்லை, ஒரு குட் ஹெல்த்துக்கு என்ன நீடு, ஆரோக்கியம் இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே ஹெல்த் அஃபர்மேஷன் தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு பேசிக்கான ஹெல்த் அஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஸ்பெசிஃபிக் வியாதியை ட்ரீட் பண்ற மாதிரியோ இல்லை ஒரு பிரச்சனையை குறித்து இருக்கிற இந்த அஃபர்மேஷன்ஸும் வேண்டாம், ஜென்ரல் ஹெல்த் அஃபர்மேஷன் நான் சொல்றேன். அடுத்தது மணி அஃபர்மேஷன். நம்ம மணி பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃபோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் அது இன்வால்வ் ஆகிறதுனால ஒரு ஸ்மூத்தான மணி எனர்ஜி இருக்கணும் அப்படின்னா ஒரு ரெகுலர் மணி அஃபர்மேஷன் உங்களோட பிளேலிஸ்ட்டுக்கு நல்லது. ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் ஏதோ ஒரு மணி அஃபர்மேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அபண்டன்ட் மணியாக இருக்கலாம், மணி ஃப்ளோ பற்றி இருக்கலாம், இல்லை மணி எனர்ஜின்னு டாபிக் இருக்கலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு ஜென்ரல் மணி அஃபர்மேஷன் உங்களோட பிளேலிஸ்ட் இருக்கணும். அடுத்தது நீங்கள் ஜாப்ல இருக்கீங்களா இல்லை ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்களான்ற பேஸ் பண்ணி அதுக்கு தகுதியான அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவும் காமன் ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஒரு ஹாப்பியான ஜாப் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்னு இருக்கலாம், இல்லை ஜாப் க்ரோத்துக்கு சம்மந்தப்பட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பற்றி போறீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்காக இல்லை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்காகன்னு அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு அஃபர்மேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமானது ரிலேஷன்ஷிப் அஃபர்மேஷன். ரிலேஷன்ஷிப் அஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேரிட்னா உங்கள் ஸ்பௌஸ்க்கான அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம், வைஃப் ரிலேஷன்ஷிப்காக, ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்காக கேட்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இருக்கணும்னா லவ் ரிலேஷன்ஷிப்கான அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பாக போய் ஒவ்வொரு உறவுக்கும் தனித்தனி அஃபர்மேஷன் தேடாதீங்க, அது அவ்வளோ அவசியம் கிடையாது. மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்பௌஸ்க்காக கேட்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜெனரிக்காக நீங்கள் செல்ஃப் லவ்க்கு நான் அஃபர்மேஷன் நான் சொல்லுவேன், அதை கேட்டாவே போதும். ஸோ அடுத்த டாபிக் அப்படின்றது நம்மளுடைய செல்ஃபை பெட்டர் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகிறதுக்கு நம்ம செல்ஃப் கரெக்டாக இருக்குன்றனால இன்கேஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஐஎம் அஃபர்மேஷன்ஸ், செல்ஃப் லவ், செல்ஃப் எஸ்டீம், இந்த மாதிரி எந்த அஃபர்மேஷன்ஸ் வேணாலும் உங்கள் பிளேலிஸ்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஜெனரிக்கான லிஸ்ட், அதாவது கோல் இருக்குது, இல்லை எனக்கு பிரச்சனை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எது இருந்தாலும் இல்லாட்டியும் ஈர்ப்பு விதி பயிற்சிகள் இருக்கீங்கன்னா
இந்த பேசிக் அஃபர்மேஷன்ஸ் வச்சுக்கோங்க. இதோட சேர்ந்து நைட் அஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த அஃபர்மேஷன் வேணால் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த டைமில் தான் கேட்கணும்னு சொல்லி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். நைட்டில் கேட்டால் நல்லது. அதர்வைஸ் அது பிளேலிஸ்ட்டில் இருந்துச்சுனாவே போதும். அந்த நாள் முழுக்க நடக்கிற விஷயங்களை தேங்க் பண்ணுற மாதிரி தான் நைட் அஃபர்மேஷன் இருக்கும். ஸோ நமக்கான அஃபர்மேஷனை சூஸ் பண்ணுறதுல இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் அப்படி என்னன்னா, நம்மளோட இலக்குகளை சம்மந்தப்படுத்தி அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மெட்டீரியலிஸ்டிக் கோல் வச்சிருக்கேன். ஒரு வீடு வாங்கணுன்றது என் ஆசையில் இருக்குது. அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, அஃபர்மேஷன் சைடில் ஹவுஸ் பில்ட் பண்ணுறதுக்கான அஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ட்ரீம் ஹவுஸ்னு இருக்கும், இல்லை ஹவுஸ் அஃபர்மேஷன்ஸ்னே இருக்கும். நம்ம சேனல் இருக்குது, வேறு மற்ற சேனலே உங்களுக்கு கிடைக்கும். ட்ரீம் ஹவுஸ் அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அதே மெட்டீரியலிஸ்டிக் கோல் வந்து ஒரு காராக இருந்தால் கார் எடுத்துக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அஃபர்மேஷன் இருக்குது, அபண்டன்ட் வெல்த்னு இருக்குது. ஜென்ரிக்காக நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கோலை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா கூட அபண்டன்ட் வெல்த் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த நீட் பேசிஸில் வேறு என்ன இருக்கும்? மேபி யூ வாண்ட் டு கெட் மேரிட். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு உறவு உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. பேபி மேனிஃபெஸ்டேஷன், இதெல்லாம் வந்து நம்ம ஈர்க்க நினைக்கிற ஒரு தேவை, இல்லை ஈர்க்க நினைக்கிற இலக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஒரு பேபி அஃபர்மேஷன் கேட்கலாம். ப்ரெக்னன்சிக்காக தனியாக இருக்குது, இல்லை ஸ்பெசிஃபிக் ஜாப்காக, இல்லை ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகன்னு உங்களோட நீட் பேஸ் பண்ணியிருக்கிற அஃபர்மேஷன்ஸை நீங்கள் எதுவும் டவுன்லோட் பண்ணி கேட்கலாம். நான் ஃபஸ்ட் பேசினது ஜெனரிக், கண்டிப்பாக அது எல்லாருக்குமே இருக்கணும்னு சொல்லி நான் லிஸ்ட் கொடுத்துருந்தேன். ரெண்டாவதாக பேசுகிறது உங்கள் தேவைகள் என்ன, எதை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஈர்க்க முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்குண்டான எல்லா அஃபர்மேஷன்ஸுமே ஆன்லைனில் யாரோ ஒருத்தர் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் கீவேர்ட் போட்டு அந்த அஃபர்மேஷனை சர்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ செகண்ட் பேஸ் பொறுத்த வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, வாட் டு யூ நீட், என்ன லைஃப்குள்ளே வரணுமோ அதுக்கு நீங்கள் கேட்டீங்க. இதில் மூணாவது ஃபேஸ் ஒன்று இருக்குது. எனக்கு ஒரு பிரச்சனை, நான் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கேன், அதை சால்வ் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரேன் அப்படிங்கிறப்போ, பொதுவாகவே மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் தங்கிட்டிருந்து விலக வேண்டிய பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ அஃபர்மேஷன்லையும் அதே மாதிரி தான். இப்போது இங்கே நிறைய பேர் ஆன்லைனில் ஸ்பெசிஃபிக் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அஃபர்மேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை நான் சொல்ல வேண்டாம். ஒரு வியாதியை குறிப்பிட்டு அந்த வியாதி சரியாகிறதுக்காக அஃபர்மேஷன், இல்லை ஒரு உறவு பிரச்சனையை குறிப்பிட்டு அதில் அதை சரி பண்ணுன்றதுக்கான அஃபர்மேஷன் நிறைய இருக்குது. பட் பொதுவாக ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம சிந்தனை, நம்ம எண்ணம், இதெல்லாம் வாழ்க்கையாகும்னு பேசுகிறப்போ நம்ம எதை வாழ்க்கையில் மறக்கணும்னு நினைக்கிறோமோ, எதை தவிர்த்துட்டு நம்ம அங்கேருந்து விலகணும்னு நினைக்கிறோமோ, அதை நம்ம விட்டு விலகணும்னு நினைக்கிறோமோ, அதை எல்லாத்தையும் ஒரு வேர்டாக கிரியேட் பண்ணி அது திரும்ப திரும்ப உள்ள ரெசனேட் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் அதிகமாக தான் வாய்ப்பு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கான அஃபர்மேஷன்ஸை தேடாதீங்க. ஒரு வியாதியை குறிப்பிட்டோ, இல்லை உங்களுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை குறிப்பிட்டோ பேசுகிற அஃபர்மேஷன்ஸ் வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஒரு ஹாப்பியான ஹெல்த்தியான லைஃப் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்ற அஃபர்மேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டெப்ட் இருக்குது, பட் டெப்டை கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய அஃபர்மேஷன்ஸ் ஆன்லைனில் இருக்குது. பட் டெக்னிக்கலி அது திரும்ப அந்த டெப்ட்ன்ற வார்த்தையோ, இல்லை அந்த டெப்ட் இருக்கும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஃபீலிங்கையோ வந்து அந்த அஃபர்மேஷன் எங்கே இடத்துல காமிச்சிட்டு இருக்கிறதுனால அது ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கிறது மேனிஃபெஸ்டேஷன் சரி கிடையாது. ஸோ அபண்டன்ட் மணி அப்படின்ற அஃபர்மேஷனை டவுன்லோட் பண்ணலாம். இல்லை மணி ஃப்ளோ நல்லா இருந்தால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அதை பற்றி இருக்கிற அஃபர்மேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளுக்குரிய விஷயங்களுக்கு அஃபர்மேஷன்ஸ் தேடாதீங்க, அது நல்லதும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், லைஃப்பில் குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கும், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் நிறைய பேர் அஃபர்மேஷன்ஸ் தேடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம் அஃபர்மேஷன் சொல்லலாம். நம்ம அதை ஜஸ்ட் அதை பாஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போயிடணும் அப்படிங்கிறக்காக நிறைய சப் கோல்ஸ்க்காக தேடுவோம். அது நிறைய கிடைக்கும், நான் வேண்டான்னு சொல்லலை. பட் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு லைஃப் சேஞ்சிங்கான விஷயங்களுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ தட் சின்ன சின்ன விஷயங்கள் தானாக சார்ட் அவுட் ஆயிரும்ன்றது. பட் இதுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல, நியூ ஜாப், நான் இந்த ஜாப்ல இன்னொரு ஜாப் மூவ் ஆகணும், இல்லை ஜாப்லேயே எனக்கு ஒரு கெரியர் க்ரோத் வேணும், ப்ரொமோஷன்ஸ் வேணும், அடுத்தது ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு ப்ராசஸ் இருக்குது. அதுதான் உங்களோட டெஸ்டினி நினைக்கிறீங்க, அட்லீஸ்ட் ஃபார் தட் இயர் ஆர் அந்த 6 months உங்களுக்கு அதுதான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பேசுகிறோம்ல, இப்போ இவ்வளோ சொல்கிறோம்ல, இதெல்லாம் டவுன்லோட் பண்ணால் ஒரு நாளைக்கு 20+ அஃபர்மேஷன்ஸ் வருமே அப்படின்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஏன்னா அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறீங்க, எல்லாத்தையுமே ஒரு நாளில் கேட்டு முடிக்கணும்னு கிடையாது. பட் நம்ம யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுற மாதிரி 3 to 5 years அப்படிங்கிறப்போ 20 அஃபர்மேஷன்ஸ்லாம் ஈஸியாக கடந்துருவீங்க. அதனால் பிளேலிஸ்ட்டில் போட்டு அது பாட்டுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கட்டும். 20+ அஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் தப்பில்லை. ஸோ அஃபர்மேஷன் எப்படி கேட்கணுன்றது பற்றின வீடியோஸ் நம்ம பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும், நம்ம சேனல் நேம் போட்டு சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். அது நீங்கள் சர்ச் பண்ணி எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கும். ஸோ இப்போ கடைசியாக வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்த அந்த அஃபர்மேஷன் டவுன்லோட் ப்ராசஸ். ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவே ஃப்ரம் யூடியூப் பிளாட்ஃபார்ம் நீங்கள் வேறு இடத்துலேருந்து எடுத்துக்க முடியும். ஈஸியான வழி, யூடியூப் மியூசிக்னே ஒரு ஆப் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூடியூப் மியூசிக்கில் வீடியோஸ் எதுவும் பார்க்காம இப்போ என்னோட சேனல் நேம் சர்ச் பண்ணி அஃபர்மேஷன் தேடிங்கன்னா வந்துடும். ஸோ ஜஸ்ட் ஆடியோ மட்டும் ப்ளே ஆகும், மற்ற மியூசிக் பிளேயர் மாதிரி ஆடியோ மட்டும் ப்ளே ஆகும், வீடியோ இருக்காது. அது உங்கள் டேட்டா கன்சியூம் பண்ணுறதையும் தடுக்கும். ப்ளஸ் அதுலேயே வந்து நம்ம மியூசிக் பிளேயர் மாதிரி எல்லா பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு என்னென்ன அஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் மொத்தம் பிளேலிஸ்ட்டாக வச்சுட்டு அதுலேயே ப்ளே பண்ணலாம். இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் யூடியூப்ல இருந்தோ
எனி பிளாட்ஃபார்ம்ல இருந்தோ உங்கள் லோக்கல் பிளேயர் டவுன்லோட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விஷயம். மற்றபடி அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது வந்து நீங்களே உருவாக்கலாமான்ற கேள்வி அடிக்கடி வரும். பட் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அஃபர்மேஷன்ஸ்ன்றது வந்து செல்ஃப் டாக் மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா அடுத்தவங்க வாய்ஸில் கேட்குறது தான் பெட்டர். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த லிஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பிகினராகவோ இல்லை அஃபர்மேஷன் லிஸ்ட் எப்படி இருக்கணும்னு நீங்கள் இது வரைக்கும் குழப்பிட்டு இருந்தாவோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நன்றி.